இன்னைக்கு எந்த கோர்ட்டுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா பூந்தமல்லி கோர்ட். இந்த பூந்தமல்லி கோர்ட்ல இருக்கிற விசேஷமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோன் டீஃபால்டர் ஸ்டேட்டஸ் உள்ளவங்களுக்கு இங்க என்னென்ன வழக்குகளை தாக்கல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சில வழக்குகளுக்கான வந்திருக்கும். இன்னைக்கு கிரெடிட் கார்டு யூசர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்க வந்து வழக்குகளை போட்டு உங்களுக்கு சிவில் சூட்டும் போடுறாங்க, கிரிமினல் சூட்டும் போடுறாங்க. இதுல வந்து கிரெடிட் கார்டுக்கு ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஆபத்தான விஷயம் என்னன்றதை நான் அந்த பதிவில் சொல்றேன் பாத்துங்க. இப்போ டிஆர்டி போயிட்டு கிரெடிட் கார்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டா இங்க போறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா டிஆர்டி சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து இங்க 20 லட்சத்துக்கு மேல இருக்கக்கூடிய வழக்குகளை டிஆர்டி சர்டிபிகேட் வச்சு தாக்கல் பண்றாங்க. ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு கோட்டாக் மகேந்திரா உங்கள்கிட்ட கார்டு இருக்குன்னு வச்சுங்களேன், அதுக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் இருக்கு. அதே மாதிரி ஐசிஐசிஐ பேங்க் இருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னா 20 லட்ச ரூபாய் செக்யூர் பண்றதுக்காக 2-3 கிரெடிட் கார்டுகள் வாங்கிடுறாங்க. ஸோ சில லோனை டேக் ஓவர் பண்ணான்ற மாதிரி கிரெடிட் கார்டையும் டேக் ஓவர் பண்ணிடுறாங்க. இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்போ 5 லட்ச ரூபா இருக்கு, 20 லட்ச ரூபா வந்தால் தான் உங்களுக்கு வந்து சென்னையில் இருக்கக்கூடிய டிஆர்டியில் வந்து போட்டு உங்களுக்கு டிஆர்டி சர்டிஃபிகேட் வாங்க முடியும். அதனால இவங்க என்ன பண்றாங்க, 2-3 கிரெடிட் கார்டை ஒன்னா சேர்த்துக்கிட்டு அதை ஒரே பேங்க் டேக் ஓவர் பண்ண மாதிரி காமிச்சு அவங்க கிரெடிட் கார்டில் வர வச்சுக்கிறாங்க. இப்போ 20 லட்ச ரூபாய்க்கு மேலே போனால் என்ன உங்களுக்கு கிரெடிட் கார்டு? நீங்க வந்து 20 லட்ச ரூபாய் பரவலான பேங்க்ல எடுத்திருக்கீங்க, 4 பேங்க்ல சேர்த்தா 20 லட்ச ரூபா வரும். இவங்க என்ன பண்றாங்க, ஒன்னோட ஒன்று டேக் ஓவர் பண்ணி கடைசியில் ஒரே பேங்க் வந்து 20 லட்ச ரூபாய் எடுத்தா தான் உங்களுக்கு ஓஏக்கு போக முடியும். ஓஏன்னா வச்சுங்களேன், ஒரிஜினல் அப்ளிகேஷன். இது எங்க தாக்கல் பண்ண முடியும்? டிஆர்டியில் தாக்கல் பண்ண முடியும். டிஆர்டி தாக்கல் பண்ண முடிஞ்சா என்ன பண்ண முடியும்? டிஆர்டி சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும். டிஆர்டி சர்டிஃபிகேட்டை வச்சு என்ன பண்ணலாம்னாக்கா இங்க இருக்கக்கூடிய கோர்ட்ல அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ டிஆர்டி சர்டிஃபிகேட்டை கொண்டு வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய கோர்ட்ல அவங்க எக்ஸிக்யூட் பண்றாங்க 20 லேக்ஸுக்கு மேல. இப்போ டிஆர்டி சர்டிஃபிகேட்டுங்கிறது ரெக்கவரி ப்ராசஸ்க்காக கொடுக்கக்கூடிய ஒரு டிஆர்டி சர்டிஃபிகேட். அதை எடுத்துட்டு வந்து இங்க இருக்க லிமிட் இருக்கிறவங்க, உதாரணத்துக்கு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள், இந்த பூந்தமல்லி கோர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க வாங்கிருக்கக்கூடிய கிரெடிட் கார்டு, அவங்க எந்த லோன் வேணா சேர்த்துக்கலாம். ஸோ பேங்குக்குள்ள அப்படி ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும்போது இப்போ எனக்கு தெரிஞ்ச 2 லட்ச ரூபா இருக்குன்னு சொன்னாக்கா உங்களை அடுத்த லோன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சில டைம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு பேங்க்ல வாங்கியிருப்பீங்க, ஆனால் வேற ஒரு பேங்க்ல வந்து நோட்டீஸ் வந்திருக்கும். ஒரு ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் இருந்து தன்னோட பெரும்பாலான லோனை வந்து கோட்டக் மஹிந்திரா வாங்கிட்டாங்க. ஸோ அதே போல பார்த்தீங்கன்னாக்கா இது கன்சாலிடேட்டட் அப்படின்னு சொல்றாங்க. ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த பேங்க் வந்து டோட்டலாக இப்போ நீங்கள் வந்திருக்கிறது கூட ஒரு டிஆர்டி சர்டிஃபிகேட், அதில் வந்து ஒரிஜினல் அப்ளிகேஷன் ஆரம்பிச்சு டிஆர்டி சர்டிஃபிகேட் வாங்கி அந்த சர்டிஃபிகேட் கொண்டு வந்து இங்கே வந்து கோட்டக் மஹிந்திரா இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சி விஸ்வநாதன் வழக்கில் அப்படி தான் வந்து ஆஜராகிட்டு இருக்கிறாங்க. அது வந்து நெட்லேயே வந்து வந்திருக்கும். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து விஸ்வநாதன் மேலே போட்டிருக்கிற டிஆர்டி சர்டிஃபிகேட் 20 லேக்ஸுக்கு மேலே போகிற கிரெடிட் கார்டு. ஸோ கிரெடிட் கார்டு வாங்கிட்டோம் நம்மள ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம வந்து கட்டாம விட்டுடலாம். அது வந்து பண்ணலாம், பட் சட்டப்படியாக அதை வந்து ஒரு ஒரிஜினல் அப்ளிகேஷன் வந்து டிஆர்டியில் ஃபைல் பண்ணும்போது நம்ம அது கவுண்டர் அப்ளிகேஷனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபைல் பண்ணாக்கா இந்த பிரச்சனை தப்பிக்கலாம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம கட்டாம விட்டுட்டாங்க எதிர்காலத்தில் இதில் வந்து ஜிபே, ஃபோன்பே இதெல்லாம் லாக் ஆகிறது அப்பாற்பட்ட விஷயம். அட் த சேம் டைம் டிஆர்டி ரெக்கவரி ப்ராசஸ் வரும்போதோ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பாதிக்கப்படும். ஒரு சிவிலுக்கு சொல்ல வரல, கிரிமினல் சைடும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 138 ஃபைல் பண்ணி ஆஸ் வெல் அஸ் 138 அட் த சேம் டைம் வந்து சிவில் ப்ராசஸ் ரெக்கவரி போட்டு 2 சைடில் இருக்குனாக்கா உங்களுக்கு நிச்சயமா பெரிய பிரச்சனைலாம் வரக்கூட சொல்லி முடிச்சுக்கிறேன். எதிராங்க. இது முழு வீடியோ அல்ல. கம்ப்ளீட் வீடியோ பார்க்க வழக்கறிஞர் சரவணன் பதில்கள்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.